சிறைச்சாலையில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேதுரு ஜெபம் பண்ணல. சிறைச்சாலையில் இருக்க ஆண்டவரே என்னை விடுதலையாக்குங்க. நம்மலாம் நடுங்கிடுவோம், என்ன செய்யணும் தெரியாம நடுங்கிடுவோம். இங்க பேதுரு ராஜா, தேசத்தின் ராஜா சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாரு. ஆனால் பேதுரு ஜெபிக்கவே இல்லை, என்ன விடுதலையாக்குங்க. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை எவனும் தொட முடியாது. தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுக்கோங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? தேவனிடத்துல 3 ஸ்டெப் இருக்குங்க, கவனமா கேளுங்க. ஒண்ணு, ஆரம்ப காலத்துல நம்ம ஜெபம் பண்ண உடனே பதில் கொடுப்பார், இது முதலாவது காரியம். இரண்டாவது, ஆண்டவருக்குள்ள வந்த உடனே நம்ம கேட்டா மட்டும்தான் பதில் கொடுப்பார். நீங்க ஜெபிக்காம விடுதலை வராது. ஆரம்பத்துல தேவன் அறியாம இருந்திருப்போம், கர்த்தரிடத்துல நம்ம வந்த உடனே பதில் கொடுப்பார், உடனே 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 அற்புதம் நடக்கும். இரண்டாவது காரியம், நம்ம பிள்ளைகளையும் நீங்க கவனிங்கள. பிறந்த குழந்தைக்கு பசிக்கும் பொழுது நீங்களா உணவு ஊட்டுவீங்க. அதுக்கு இந்த நேரம் பசிக்கும், இந்த நேரம் பசிச்சு அழுவான் என் மகன், இந்த நேரம் பசிச்சு அழுவான் என் மகன் சொல்லிட்டு நீங்களா உணவு ஊட்டுவீங்க. அது முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது, குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுவா கேட்கும், அம்மா பசிக்குமா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, ஆண்டவருக்குள்ள நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம், தேவனுக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்களா ஜெபம் பண்ணாதான் விடுதலை உண்டு. நீங்க உங்க போராட்டத்திற்காக செபிக்காம, நீங்க உங்க பாடுகள்ல இருந்து வெளியில வரணும்னு செபிக்காம இருந்தீங்கன்னா உங்க காரியங்கள்ல இருந்து வெளியில வரவே முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? மூன்றாவது ஸ்டெப், நீங்க பக்கத்துல ஆண்டவர் கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்க செபிக்காமே அவர் விடுதலை தருவார். இதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஜெபம் பண்ணல. நல்ல கவனமா கேளுங்க. பயங்கர கூட்ட நெரிசலுங்க. ஆண்டவருடைய வஸ்திரத்தையாவது தொடர்ந்து நெருங்கி போய் வஸ்திரத்தை தொட்டவுடன் ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அப்போ தேவனிடத்தில் நெருங்கி நீங்க பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் உங்க இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்து பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காரியத்துக்குள்ள வரணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். அநேகர் 2வது ஸ்டெப்ல தான் நிற்கிறீங்க. இந்த 3வது காரியத்துக்கு வந்துட்டீங்கன்னா, பேதுரு வந்துட்டாருங்க, இவர் செபிக்கவே இல்லை, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அப்போ பூமியில இருந்தாலும் அப்போஸ்தலர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு பலமா இருந்தபடியினால, நீங்க பூமியில இருந்தாலும் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு நெருக்கமா இருக்கிற பட்சத்துல நீங்க இருதயத்துல நினைத்தாலே கர்த்தர் தூதனை அனுப்பி பதில் கொடுப்பா. நல்ல கையை தட்டி இந்த அனுபவத்துக்குள்ள நெருங்கி வான்னு கர்த்தர்